திருநாளில் இப்பொங்கற் புதுநாளில் பொங்கும் இன்பத்தை பெறு, பொலிவு கண்டு அகமகிழ்ந்திரு, உள்ளம் நிறைந்திடும் உவகையுடன் உரையாடி களிப்புற்று இரு என்ற பேரறிஞர் அண்ணாவின் வரிகளுக்கு ஏற்ப தமிழர் திருநாளாம் தைத்திருநாளில் நீண்ட வரிசையில் காத்திருந்த கழக உடன்பிறப்புகளை முகாம் இல்லத்தில் சந்தித்து தைப்பொங்கல் வாழ்த்து கூறி 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கழக ஆட்சிதான் என்பதை உறுதி செய்து கழக உடன்பிறப்புகளுக்கு உத்வேகம் அளித்த திராவிட மாடல் நாயகரின் வழியில் அரும்பணி ஆற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே நடைபெற்ற பொங்கல் விழாவில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தலைமையில் பொங்கல் பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ, வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் எம்எல்ஏ, மாவட்ட அவைத் தலைவர்கள் மணிகண்ணன் எம்எல்ஏ, ராமமூர்த்தி, தேர்தல் பொறுப்பாளர்கள் பெருநர் கிள்ளி, தாமரைக்கண்ணன், அன்பழகன், ஸ்ரீதர் மற்றும் அனைத்து சார்பாணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கிய அமைச்சர் அவர்கள் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் அவர்கள் 2026 ஆண்டில் மீண்டும் 7வது முறையாக தளபதி தலைமையில் திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்று தெரிவித்தார். ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு இந்த ஆண்டு. என்ன மகிழ்ச்சின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையும் தமிழ்நாட்டை ஆளப்போகிறது என்கிற மகிழ்ச்சியான ஆண்டு. உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவர்களுக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் மடிக்கணினிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது உரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் மருத்துவத்தையும் கல்வியையும் முதலமைச்சர் தம்முடைய கண்களாக கருதி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை குறித்து எடுத்துரைத்த அமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசின் எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை பட்டியலிட்ட நிலையில் மாணவர்களுக்கு மொழிப்பற்று குறித்தும் எடுத்துரைத்தார். ஏன்னா இங்க இருக்கிற பெரும்பான்மையான தமிழ்நாட்டுக்காரர்களாக தான் இங்கு இருப்பீர்கள். அந்த வேண்டுகோளாக நான் வைக்க வருகிறேன். நமக்கு இருக்க வேண்டியது மொழிப்பற்று. நான் ஏன் இந்த மொழிப்பற்று என்று அழுத்தமாக மருத்துவக் கல்லூரி சொல்வதற்கு காரணம், இன்னைக்கு நீங்கள் மருத்துவம் படிக்கிறீங்க, ஆனால் மருத்துவம் என்பது ஒரு காலத்தில் எட்டாக்கனியாக இருந்தது. காரணம் என்ன? மருத்துவத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அப்ளிகேஷன் போனா ஆங்கிலம் மட்டும் தெரிந்தால் போராது, தமிழ் மட்டும் தெரிந்தால் போராது, சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால் தான் அப்ளிகேஷன் போட முடியும். தந்தை பெரியார் அவர்கள் தான் எதுக்குறா தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம், எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் இருந்தால் போதும், தமிழ் இருந்தால் போதும் என்று போராட்டம் சிறைக்கு போன அந்த அடிப்படையில் தான் சமஸ்கிருதம் போனது. நிலையை மாற்றியது திராவிடம். அதனால் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் அனைவருக்கும் மொழிப்பற்று இருக்க வேண்டும். திருவண்ணாமலை மாநகராட்சி திண்டிவனம் சாலையில் ரூபாய் 34 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு வருகை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்த நிலையில், கடந்த 13ஆம் தேதி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் புதிய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து புதிய பேருந்து நிலையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ஆட்சியர் தர்பகராஜ் தலைமை தாங்கினார். துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, MS தரணிவேந்தன் MP மற்றும் MLAக்கள் மூப்பெகிரி, பேசூதி சரவணன், ஓ ஜோதி, மாநகராட்சி மேயர் நிர்மலா வேல்மாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநகராட்சி ஆணையாளர் செல்வபாலாஜி வரவேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் உணவகங்கள், ஓய்விடங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார்.
மேலும் இப்பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மதுரை, தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மார்க்கத்தில் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்தார். இதில் 74 கடைகள் நிறைந்த ஒரு புதிய பேருந்து நிலையம் இருக்கிறது. 2 உணவகங்கள் இருக்கிறது. மகளிருக்கென்று அதே போன்று ஆண்கள், பெண்கள் என்று ஓய்விடங்கள், கழிப்பறைகள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இதில் முதல் கட்டமாக வெகு தூரத்துக்கு செல்லுகிற பேருந்துகள், பொதுவாக சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர், பெங்களூர், இந்த பக்கம் வேலூர், இப்படி தொலைதூரத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போகிற பேருந்துகள் முதலாக இது இயக்கப்படும் என்று முதல் கட்டமாகவும், 2வது கட்டம் இன்னொரு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2வது கட்டமாக முதலமைச்சருக்கு பணம் ஒதுக்கி தந்தார்கள். அந்த பணி இன்னும் ஒரு 15 தினங்களில் அந்த பணியை முடிவடைந்த உடனே இந்த பேருந்து நிலையம் முழுமையாக இது செயல்படும். திருவண்ணாமலை மாவட்ட திமுக அலுவலகத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கான திராவிட பொங்கல் நல்வாழ்த்து கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு புத்தாடை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுவதாகவும், தரமான கல்வி, உயர்தர மருத்துவ சேவை, பெண்களுக்கு முழு உரிமை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆகியவற்றுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அல்லும் பகலும் உழைத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் 2026இல் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி அமைவது உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய இலக்கு. ஆனால் தான் தமிழ்நாட்டிலே சிறந்த கல்வி தேவை என்று இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார். தரமான மருத்துவம் நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உழைக்கிறார். பெண்களுக்கு முழு உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். இளைஞர்கள், பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று பறந்து பணியாற்றுகிறார். 2026இல் தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுவார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி.என். அண்ணாதுரை, தலைமை செயற்குழு உறுப்பினர் ரா. ஸ்ரீதரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மூப்பேகிரி, சரவணன், மாநகர செயலாளர் கார்த்திக் வேல்மாறன், அரசு ஒப்பந்ததாரர் அருணை துரை வெங்கட் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தூய்மை அருணை சார்பில் திராவிட பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தூய்மை அருணை அமைப்பாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவா வேலு அவர்கள் தூய்மை அருணை காவலர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூய்மை அருணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஏவாவே கம்பன், சி.என். அண்ணாதுரை, ரா. ஸ்ரீதரன், மூப்பேகிரி, கார்த்திக் வேல்மாறன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், காவலர்கள் கலந்து கொண்டனர். அப்போது சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், தூய்மை அருணை அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், இதற்காக தூய்மை காவலர்கள், ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார். மேலும் பகுத்தறிவு என்றால் என்ன என்பது குறித்து இளைய சமுதாயத்திற்கு எடுத்துரைத்தார். அண்ணாமலையார் திருக்கோயிலில் கார்த்திகை தீபம் முடிந்த உடனே தெப்பல் விடுகிற விழா அந்த குளத்தில், ஐயங்குளத்தில் தான் நடைபெற்றது. இன்னொன்று, தன்னுடைய தாய் தந்தைகள், மூத்தோர்கள் இறந்துவிட்டால் அவருக்குரிய சடங்குகளை நடத்துவது அந்த ஐயங்குளத்தில் நடைபெற்று வந்தது. 2 சம்பவங்கள். அப்படிப்பட்ட ஐயங்குளத்தில் அதிகமான சேறு சகதிகள் எல்லாம் ஒன்றாக கூடி தண்ணீரே இல்லாத நிலை இருக்கிறது. இன்றைக்கு பலரும் பாராட்டுகளுக்கு தூய்மை அணியின் சார்பாகத்தான் அந்த குளத்தை தூர்வாகி அதை சீர் செய்து செம்மப்படுத்தி இருக்கிறோம். பகுத்தறிவுனா என்ன? முதல்ல பகுத்தறிவுனா என்ன? பகிர்ந்து பார்ப்பது. பகுத்தறிவுன்றதுக்கு விளக்கம் வேற ஒன்றுமே இல்லை. பகிர்ந்து பார்ப்பது. இது நல்லது, இது கெட்டது, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஏற்றுக்கொள்ளாதது, இது மடமையானது அப்படின்னு பகிர்ந்து பார்ப்பது தான் பகுத்தறிவு.
இது பகுத்தறிவு பொங்கல் என்று சொன்னால் என்ன இதுக்கு பொருள்? நாங்க பகிர்ந்து பார்க்கிறோம். எப்படி பகிர்ந்து பார்க்கிறோம்? இந்த பொங்கல் எதற்காக வந்தது? உழவர் பெருமக்களுக்காக வந்தது, தமிழனுக்காக வந்தது. பகிர்ந்து பார்க்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியம் சே கூடலூர் தந்தை பெரியார் சமத்துவபுரத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு மக்களுடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார். இந்த விழாவில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ், மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவவே கம்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் மூப்பே கிரி, பேசூதி சரவணன், உதயசூரியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது சிறப்புரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநிலம் முழுவதும் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றதாகவும், நமக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இயல், இசை மற்றும் நாடகம் ஆகிய 3 தமிழையும் அறிந்தவர் என்ற காரணத்தினால்தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று அழைக்கப்பட்டதாக கூறினார். முன்னதாக வருவாய்த்துறை சார்பாக 45 புதிய விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களையும் பொங்கல் பரிசு பொருட்களையும் பெரியார் சமத்துவபுரத்தில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வழங்கினார். 100 ஆண்டு காலம் கழித்தாலும் பெரியார் என்கிற பிம்பத்தை எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. காரணம், நமக்காகவே வாழ்ந்தவர், இந்த சமுதாயத்துக்காக வாழ்ந்தவர், இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று வாழ்ந்தவர். அதனால்தான் அரசின் சார்பாக இந்த சமத்துவபுரத்தை அமைக்கிற பொழுது கூட அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது, அப்புறம் நான் கூட்டுறவு உணவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த சமத்துவபுரத்தை அண்ணன் கலைஞருடைய ஆட்சியில் தான் இங்க இந்த சமத்துவபுரத்தை நாம் அமைத்தோம். நான் வேற எந்த ஊர்ல பெருசா கட்டிருந்தா கூட எனக்கு அதுல பெருமை கிடையாது. நான் பிறந்த இந்த மண்ணில பெரியார் பேரில் சமத்துவம் கட்டப்பட்டுத்தான் எனக்கு பெருமை என்று நான் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட எடப்பாளையம் பகுதியில் உள்ள மு.க. ஸ்டாலின் பூங்காவில் தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது. வெளிநாட்டினர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு வெளிநாட்டவர்களுக்கு சமத்துவ பொங்கல் வைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது வெளிநாட்டவர்கள் சினிமா பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடி, பாட்டு பாடி உற்சாகமாக தைப்பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். அன்பே திருவண்ணாமலை மாவட்டம் தென்மாத்தூர் பகுதியில் உள்ள நிலத்திற்கு வருகை தந்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நிலத்தை சீர் செய்து ஏர் ஓட்டி உழவர்களின் உற்ற நண்பனாக இருக்கும் மாடுகளுக்கு மரியாதை செய்யும் வகையில் மாடுகளை குளிப்பாட்டி வர்ணங்கள் பூசி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்து டிராக்டர் வைத்து நிலம் முழுது பணி செய்தார். தொடர்ந்து அங்கிருக்கும் நபர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார்.
அப்போது மாடுகளுக்கு பொங்கல், வாழைப்பழம், ஆப்பிள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள், காய்கறிகளையும் மாடுகளுக்கும் கன்றுக்குட்டிகளுக்கும் வழங்கினார். அப்போது தனது பேரக்குழந்தைகளுடன் பாரம்பரிய உடையணிந்து மாட்டு வண்டியை இயக்கி பயணம் செய்தார். திருவண்ணாமலையில் அருணை தமிழ்ச்சங்கம் சார்பில் அருணகிரிநாதர் அரங்கில் தமிழர் திருநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அருணை தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் தலைமை தாங்கினார். அருணை தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் ஜமாலுதீன், இணை செயலாளர் ஏவ குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் செயலாளர் வே ஆல்பர்ட் அனைவரையும் வரவேற்ற நிலையில் தமிழ் தொண்டு விருது பவா செல்லதுரைக்கும், சமூக தொண்டு விருது ஜே அம்பிகாவுக்கும், கலை இலக்கிய விருது மா சேகருக்கும், ஆன்மீக தொண்டு விருது வே சாமுவேல் கென்னடிக்கும், சமூக நீதி விருது கிருஷ்ண கஜேந்திரனுக்கும் வழங்கப்பட்டன. விருதுகளுடன் பொற்கிழிகளை தமிழ்நாடு அரசின் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் உதயச்சந்திரன் வழங்கினார். இதையடுத்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், திருவண்ணாமலை தனித்துவம் வாய்ந்த நகரமாகவும் ஆன்மீக நகரமாகவும் திகழ்வதாகவும் தமிழ் பணியை தொடர்ந்து மேற்கொள்ளவே அருணை தமிழ்ச்சங்கம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் அவர்கள், தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது நம் தாய், நம் அடையாளம், நம் மூச்சு என்றும், உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடுகளுக்கு சென்றாலும் நான் தமிழன் என்று சொல்லும் பெருமை தமிழுக்கே உண்டு என்றும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் குறிப்பிட்டார். தமிழ் வெறும் மொழி அல்ல, தமிழ் என்னுடைய தாய், தமிழ் என்னுடைய அடையாளம், தமிழ் என்னுடைய மூச்சு. உலகம் முழுக்க ஓடி ஓடி பிழைப்பு தேடுகிற இந்த காலத்தில் கூட நீ யார் என்று கேட்டால் நான் தமிழன் என்றுதான் சொல்லுகிறான். ஜப்பானில் இருப்பவனாக இருந்தாலும், அமெரிக்காவில் இருப்பவனாக இருந்தாலும், லண்டனில் இருப்பவனாக இருந்தாலும் யார் என்று சொன்னால் நான் தமிழர் என்று நெஞ்சை நிமித்தி சொல்லுகிறான். அது ஒரே சக்தி தமிழுக்கு ஒன்றுதான் இருக்கிறது. அந்த தமிழை காக்கத்தான் ஒரு ஆயுதமாக, ஒரு கவசமாக, ஒரு தியாகமாக நிற்கிறது இந்த தமிழ் சங்கம். அதில் அருணை தமிழ்ச்சங்கம் ஒன்று என்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மாநில தடகள சங்க துணைத் தலைவர் மருத்துவர் ஏவ கம்பன், மக்களவை உறுப்பினர்கள் சி.என். அண்ணாதுரை, எம்.எஸ். தரணிவேந்தன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மூப்பே கிரி, பேசுதி சரவணன், ஓ ஜோதி, எஸ். அம்பேத்குமார், மேயர் நிர்மலா வேல்மாறன், முன்னாள் நகராட்சி தலைவர் ரா ஸ்ரீதரன், திமுக நகர செயலாளர் கார்த்திக் வேல்மாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.